வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தன்னம்பிக்கை தைரியத்துடன் பல சவால்களை கடந்து சாதிக்க போராடி கொண்டிருக்கும் பொறுமையான நிதானமான மிதுனராசி நண்பர்களுக்கான இந்த செப்டம்பர் மாதம் 2024 செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம பதிவு தொழில், வியாபாரம், குடும்பம், நிதிநிலை, இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் வீட்டில் நீச்சமடையும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுதுங்க. கடந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் அமர்ந்த கேது பகவான் போன மாதம் வீடு மாற்றம், வீட்டில் நம்ம பெட்ரூம் மாற்றுறது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல அந்த இடத்த மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையாக இருந்திருப்பீங்க, பயங்கர குழப்பமாக இருந்திருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கு கேது பகவான் உங்களை தள்ளியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட உடம்பு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கும். ஆஃபீஸ்லேயும் சரி, பக்கத்து வீட்டில் சின்ன சின்ன சண்டை, மன வருத்தம் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக குடும்பத்திலேயே சண்டைகள் நிறையாவே நடந்திருக்கும். வீட்டை விட்டு இடம் மாற்றுற அளவுக்கு, அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு சண்டைகள்லாம் நடந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மன வருத்தம் போன்ற நிகழ்வுகள் உருவாக கேது பகவான் பெரிய காரணமாக இருந்தார். இந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டார் மிதுனராசி நண்பர்களை. ஆனாலுமே அதை எல்லாமே அடித்து தூள் பண்ணி சமாளித்து கடந்தும் வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தைரியசாலி, ஒரு புயல் மாதிரின்னு வச்சுக்குவேன். பார்க்க தென்றல் மாதிரி இருந்தாலுமே ஒரு புயல் மாதிரி நீங்கள் முடிவெடுப்பீங்க, நீங்கள் செயல்படுத்துவீங்க. இந்த செப்டம்பர் மாதம், கடந்த மாதம் நீங்கள் சந்தித்த அனைத்து பிரச்சனைக்குமே முற்றுப்புள்ளி வைக்க இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கிற கிரகநிலைகள் தயாராகிடுச்சு. அது எப்படின்னா, 12ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்து நீச்சமாகிறாரு. நீச்சமடையும் இந்த காலம் விரய செலவுகள் எந்த வகையில் வந்தாலுமே அது விரயமாகாது, கண்ட்ரோல் ஆகும். அது பொருளாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் எதுக்குமே பாதிப்பு ஏற்படாது. ஸோ ஹாப்பியாக தைரியமாக இருங்க. தயவு செஞ்சு கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்த கேது பகவான் உங்களுக்கு இந்த முதுகு வலி, வயிறு வலி, கால் வலி, கழுத்து, இந்த மாதிரியான பிரச்சனைகளை உடல் ரீதியாக கொடுத்துட்டு இருந்திருப்பார். அதையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாமே முடிவு கட்டுற மாதிரி இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக, அதாவது மிதுன ராசிக்கு சாதகமாக அமைப்போகுது. சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து மிதுன ராசிக்கு பல வெற்றிகளை வாரி வழங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் தயாராகிட்டார்னு சொல்லலாம். அதே நேரம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னால் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு மிதுன ராசிக்கு காட்ட போகிறாரு. அவர் ஸ்ட்ரென்த்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களை பெரியாளாக மாற்றுவார். உங்களுக்கு தேவையான பண வரவை அதிகப்படுத்துவார். பொருளாதார நிலையை உயர்த்துவார். பணம் பஞ்சமில்லை அப்படிங்கிற மாதிரியான நிலையை உருவாக்குவார். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது, மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது, படித்த மாணவர்களுக்கு நல்ல ஸ்கூலு, காலேஜு, வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் படிப்புக்காக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறது. படித்து முடித்து நீங்கள் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சரியான முயற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் வேலை வாங்குறது, இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாமே கண்டிப்பாக உருவாகும். மிதுனராசி பெண்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான பலனும் இடைவிடாமல் இந்த செப்டம்பர் மாதம் முழுதுமே கிடைக்கும். கடந்த குருபெயர்ச்சி ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சென்ற குரு பகவான், இது பெண்களுக்கான குருபெயர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் பெண்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த குருபெயர்ச்சி வரைக்குமே ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. அதில் மிதுனராசி பெண்களுக்கும் ஒரு அற்புதமான பலன், ஒரு படி மேலேயே சொல்லலாம், அந்த அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மிதுனராசிக்கு சூரிய பகவானால் 4ஆம் இடம் பலம் பெறக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் இடத்து பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, இது சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு வெற்றியாகவும் நீங்களும் விரும்பும் வகையில் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஃபேவராக முடியுங்க. உங்கள் பக்கம் உள்ள நியாயம் என்ன, தர்மம் என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த ஊர்க்காரர் மட்டும் இல்லாமல், உறவுக்காரர் மட்டும் இல்லாமல் சட்டமும் புரிஞ்சுக்கும். உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாருமே இருப்பாங்க. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துலேயே இருந்தாலும் சரி, அல்லது வம்பு வழக்கு சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ்னு போகிறீங்கன்னா அங்கேயும் சரி, உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் நியாயமானவங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீடும் 7ஆம் வீடும் இந்த செப்டம்பர் மாதம் வலுவாக இருக்குது. தொழில் முன்னேற்றம், சமுதாயத்தில் செல்வாக்கு, மதிப்பு மரியாதை உயர்றது, அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்கள் ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது,
உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறது, இத்தனை நாளாக உங்களை கண்டுக்காமல் இருந்தவங்க, திட்டிகிட்டு இருந்தவங்க, உங்களை மதிக்காத இருந்தவங்க, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக நடக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அற்புதமான மனதுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். 12ஆம் வீட்டில் அமர்ந்த குரு பகவான் தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆனாலுமே வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் வசூலாகாத பணம் வசூலாகும். பழைய புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு கிடைப்பாங்க. உங்கள் புது வாடிக்கையாளரால் உங்களுக்கு பிஸ்னஸ் பெரிய அளவில் டெவலப் ஆகும். தொழில் விரிவாக்கம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழில் விரிவாக்கம் நடக்கும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபமெல்லாம் இருந்திருக்கிறதுனால அந்த மனஸ்தாபமெல்லாம் நீங்கி உங்கள் பார்ட்னர் நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருவாருங்க. அதே போல் குடும்பத்திலையும் சரி, தொழில் பார்ட்னர்ஸும் சரி, நண்பர்களும் சரி, அது பிரிந்து சென்றது அது எதாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருவாங்க. மனம் வருந்தி தேடி வந்து மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து சேரக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். அதுக்கு பிள்ளையார் சொல்லியாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். ஸோ தேவையற்ற செலவை கண்டு நீங்கள் வந்து பயக்கவே வேணாம். வெட்டி செலவாகுது, வீண் விரயமாகுது, இந்த பழைய பாட்டு மாதிரி கையில் வாங்கின பையில் போர்டில் காசு போன இடம் தெரியல, இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாட தேவையில்லை. ஏன்னா செலவு நடக்கும். ஆனாலுமே அளவுக்கு அதிகமான பணம் இந்த செப்டம்பரில் உங்களுக்கு வரவை வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கு பண வரவு அதிகமாகுது, நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் செலவை வந்து தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. சேமிப்பில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சேமிக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டம சனியில் பணம், பொருள், குடும்பம், மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய நீங்கள் இனிமேல் இதெல்லாம் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாஸ் அன்றைக்கே நடந்துருச்சு. அந்த வகுப்பை வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காதீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு கிடைச்ச சந்தோஷங்களை நாம் மறந்துடலாம். நமக்கு கிடைச்ச அவமானங்களை கொஞ்சமாவது நம்ம மனசில் வச்சுட்டா தான் நாம் அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு அது கொஞ்சம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இதனால தான் நாம் அன்றைக்கி அவமானப்பட்டோம், இதனால தான் நாம் அன்றைக்கி இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிட்டோம். ஸோ இது எல்லாம் வந்து நீ தப்பையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். வஞ்சனையாக மனசில் வச்சுக்க வேணாம். ஒரு வந்து பழிக்கு பழி வாங்கும் எண்ணமாக மனசில் வச்சுக்க வேணாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வாத்தியாராக அந்த கெட்ட எண்ணங்களை கொஞ்சமாவது நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்மளுடைய புகழ் தலைக்கு போச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கீழே வந்துடுவோம். ஸோ என்றைக்குமே நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம், அகங்காரம் யாருக்குமே வரக்கூடாது பொதுவாகவே. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டும் போது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் மட்டும்தான் இவ்வளவு நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாதத்திலிருந்து அனைத்து விரய செலவுகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், சுப நிகழ்ச்சி, உறவினர்களால் ஆதாயம், அவங்களால உங்கள் பிஸ்னஸுக்கு ஹெல்ப்பு, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு உதவி, இது எல்லாமே கிடைக்கும். குடும்பம் மற்றும் தொழிலுக்கு ஒத்துழைப்பு அப்படின்னு ஓவராலாக சந்தோஷமான மாதமாக இனி வரும் காலங்கள், அதாவது இந்த செப்டம்பர் 2024 எல்லாமே மாறும். உங்களுக்கு நினச்ச மாதிரி மாறும். அதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு காண்பது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக ஒரு புது கார் வாங்குறதோ, ஒரு லாரி வாங்குறதோ, ஒரு வண்டி வாங்குறதோ, ஒரு பைக் வாங்குறதோ, இது எல்லாமே நடக்கும். அதே போல் உங்கள் ஆஃபீஸ்க்கு, வீட்டுக்கு புது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்கும். வண்டி வாகனம், ஃபர்னிச்சரு, இதுக்கு எல்லாமே யோகம் வரும். ஸோ அதனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் 90% ஒரு ஃபேவராக இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இல்லாமல் செப்டம்பர்லேருந்து நடக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ அதனால் இது வந்து கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இனி நீங்கள் சம்பாரித்து சேர்த்து வைக்கிறது தான். நாளைக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு சனிப்பெயர்ச்சியோ அஷ்டம சனியோ இது மாதிரி வரும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது கூட நீங்கள் சேமிப்பிலிருந்து எடுத்து ஒரு பெரிய இழப்பை சந்திக்க தேவையில்லை. அதனால் சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு என்னென்னு பார்த்தா, இந்த செப்டம்பர்லேருந்து பிரதோஷ வழிபாடு, அதோட நவகிரக வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமையுமே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு, பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு அவசியம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து புரட்டாசி மாதம் வரப்போகுது. இதில் 4 கிழமைகளையும் வந்து விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு, தொழிலில் இருந்த தடைகள், மனம் மகிழ்ச்சியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலையை, சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கு இந்த 3 வழிபாடும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா, ஆதரவற்ற மாணவர்களுக்கு படிப்புக்கான செலவு நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆதரவற்ற மக்களுக்கு உணவு தானம், உடை தானம், மருத்துவ செலவு இதெல்லாமே நீங்கள்
என்றைக்குமே விடாதீங்க. இந்த மாதம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுசும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையோட உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பண்ணிட்டு வாங்க நண்பர்களே. இது வந்து செப்டம்பர் மாதத்திற்கான மிதுன ராசிக்கான ஒரு பொது பலன் தான். நீங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொண்டு கொடுத்து அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதையுமே செய்யுங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களை கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.